டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள். மேடம், போன அதிமுக ஆட்சியில் டாஸ்மார்க் ஒழிக்கிறதுன்னு சொல்லி போராட்டம் நடத்துனீங்க. இப்போ நம்ம திமுக ஆட்சியில் டாஸ்மார்க் கடையை எப்போ மூட போறீங்க? எப்படிங்க மேடம்? இன்னொரு கேள்வி மேடம். போட பேசும்போது அதை ஞாபகப்படுத்துறது. போட பேசும்போது அதை ஞாபகப்படுத்துறது. அப்போ பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். வணக்கம். நம்ம கனிமொழி அக்கா இவ்வளவு கதர்னு கதறாங்க. இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன ஆட்சியில இருந்தே கதறிட்டு இருக்காங்க. யாராவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களாப்பா? முன்னாடி இருக்க ஆட்சிக்காரங்களும் எடப்பாடியும் யோசிக்கல, ஓபிஎஸும் யோசிக்கல. இப்ப இருக்க ஸ்டாலின் அவங்க அண்ணன் அவரு கூட யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க சாராய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சாராய கம்பெனில லாபம் யார் யாருக்கு? அவங்களுக்கும் தானே. அதை தான் அந்த உணர்வு இல்லாம பேசிக்கன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் அவங்க அக்காவும் தங்கச்சியோ அக்காவோ எனக்கு தெரியலப்பா, ஆனா அவங்கள சொல்லி தட்டி கொடுத்து வச்சிருக்காங்க போல. இப்ப ஏன்னா இப்ப செய்தியாளர்கள் கேட்டா அவங்க ஓடிடுறாங்க. ஒயின் ஷாப்பை பற்றி டாஸ்மார்க் கதையை பற்றி எடுத்தாலே ஓடுவாங்க. இல்ல நாங்க எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பதறி ஓடுவாங்க. ஏன்னா முன்னாடி அவ்வளோக்குள்ள பேசுனாங்க. ஏதோ செய்தியாளர்கள் ஏதோ 200 ரூபா வாங்காதவங்க 4 பேர் இருப்பான்ல, அவன் தான் கேட்கறான் அவங்க கிட்ட. என்னன்னு கேட்கறான், ஏக்கா நீங்க போன ஆட்சியில கேட்டீங்களே, இந்த ஆட்சியில நீங்க இப்படி உங்க ஆட்சி வந்துருச்சே, அந்த டாஸ்மார்க்க மூடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க ஏதாவது செய்யறாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இவங்க கொள்ளையடிச்சு குவிக்கிறதுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு ஜாக்பாட் அந்த டாஸ்மார்க் கம்பெனி தான். அந்த ஒயின் ஷாப் கம்பெனி மூடிட்டா இவங்க ஆட்சியவே நிறைய நடத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமையா அவங்க தெரியாம பேசிட்டாங்க. கனிமொழி அக்கா போன ஆட்சியில இருக்கும்போது அப்படி பேசிட்டாங்க. மக்கள் பத்தியில அப்படியாவது வருமானு. இப்ப வேற என்ன டாஸ்மார்க் இப்போ 10 ரூபா ஏத்திட்டே இருக்காங்க. மாசம் 10 ரூபா ஏத்தினாலும் இந்த குடியேற பயனையும் குடிச்சிட்டு தான் இருக்க போகுது. குடிச்சிட்டு ஏதாவது உழைச்சிட்டு இருக்க போது என்ன மாதிரி என்ன எவனாவது அந்த 10 ரூபா ஏத்திட்டாங்கன்னு சொல்லி குடிக்காம இருக்க போறேன்னா கிடையாது. ஒரு கோட்ரு 100 ரூபாய் கோட்ரு 500 ரூபாய் ஆனாலும் குடிப்பான். ஏன்னா லாக்டவுன்ல குடிச்சானா இல்லையா? சும்மா அவங்க அரசியல்ல இவங்க அரசியல்வாதிகள ஸ்டாலினையோ இது திமுக ஆட்சியோ குறை சொல்லி என்ன புண்ணியம்? அந்த லாக்டவுன்ல ஒரு ஃபுல்ல 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினா இல்லையா? இப்ப 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க. ஏன்டா குடிக்கிறவங்களுக்கு என்னடா உங்களுக்கு ரேட் அதிகம்? இந்த ஆட்சியில இப்படித்தாண்டா சம்பாதிப்பாங்க. அடுத்தாப்புல இப்ப மத்திய அரசு இப்ப அதாவது எலெக்ஷன் வருது, என்ன நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது, அதுக்கும் ஓட்டோ போடுங்கடா. அதுக்கும் உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்கும், 500 ரூபாய் காசு கிடைக்கும், 1000 ரூபாய் காசு கிடைக்கும். ஒவ்வொரு மீட்டிங் போனா அழகா உங்களை பட்டியல அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சு செம்மையா ஒரு கோட்டர் ஒரு கோழி பிரியாணி போகும்போது ஒரு 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்து சூப்பரா கொடுத்து விடுவாங்க திமுக அரசு. அதிமுகவும் அதுக்கு டபுள் மடங்கா எல்லாம் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்காங்க. அதனால நீங்க கோட்டர் வாங்குறதுக்கும் கோழி பிரியாணி வாங்குறதுக்கும் ரெடியா இருங்க. ஆட்சியாளர்கள் இப்ப ஆட்சி பண்ணவங்களும் சரி, ஏற்கனவே ஆட்சி புரிஞ்சவங்களும் சரி, எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. மக்களுக்கு கோட்ரு கோழி பிரியாணி என்ன ரேட்டு கோட்ரு வித்தாலும் சரி உங்களுக்கு கோட்ரு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நீங்க ஓட்டு போட போனா போதும். சரியா? ஓட்டு போட நீங்க ரெடியா? கோட்ரு வாங்க நீங்க ரெடியா? எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. அடுத்த எலெக்ஷன் வரப்போது இந்த 2 மாசத்துல கோட்ரு கோழி பிரியாணி ஃப்ரீ, டெய்லி 1000 ரூபாய்.